வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தண்ணிமுறைப்பு மற்றும் ஆண்டான்குளம் பகுதிகளுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு அப்பகுதி கால்நடை வளர்ப்பாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். அந்த வகையில் குறித்த ஆண்டான்குளம் மற்றும் தண்ணிமுறைப்பு பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் காணப்படுகின்ற போதும் அந்த கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் தரவையின்மையால் வருடம் தோறும் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மாடு முழுக்க சாப்பாடுலாம் சாகுது. 3-4 மாதத்துக்கு எங்களுக்கு வருமானமே இல்லை. சும்மா மேய்ச்சி போட்டு சாகர மாட்டை கொண்டு அடைக்கணும். இப்போ தண்ணியில் இழுத்து போட்டுருக்கோம். சாப்பாடுலாம் பிரச்சனை, மேய்ச்சல் தரையும் இல்லை. பீலி வழியான்னு வச்சு மாடு மேய்க்கிறோம். ஒரு 5000 மாடு பெரு மாடு மட்டும் மேய்ச்சல் தரையன்றது இல்லை. ஒரு வரைக்கும் 50-60 சாகிறது. அதில் விரேசனம் இல்லை. நான் சும்மா அப்படி செய்கிற வழியாக மாடுகள் செத்தா என்ன விரேசனம், அதில் விரேசனன்றது இல்லை. நாங்களும் வந்த காலத்துலேருந்து கேட்டுருக்கிறோம். 10 வருஷமாக மேய்ச்சல் தர தந்ததே இல்லை. நாங்கள் வந்ததுலேருந்து வந்த சங்கத்து மூலம் எல்லா இடம் கேட்டபடி எல்லாரும் வந்து அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நடவடிக்கை ஒன்றும் என்ன எடுக்கல. கேட்டுட்டு அப்படியே போறோடைய தீர்வு ஒன்றும் கிடைக்கல. அதெல்லாம் மாடு அழிஞ்சு கொண்டு போகுது. எல்லாம் பித்து கொண்டு இருக்காங்க. மேய்ச்சல் தலையில் இடம் இல்லையாண்டு மாடு உணவுக்கு மேலே 2 மாடை விட இப்போ காவாசி மாடு தான் நிற்கிது. அதே வச்சு நாங்கள பார்க்கலாம் கிடக்குது. மாடு அழிஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் வச்சுக்கலான்னு சொல்லி நாங்கள் வைக்கல தீ அப்படி இப்படி தான் வச்சுக்கிறோம். ரோடு வழியை வச்சு வைக்கல போட்டு அதை போட்டு இதை போட்டு தான் வச்சுக்கிறோம். அப்படி எல்லாரும் தொகுதியில் விற்று போடுறேன். எல்லாம் விற்று இப்போ மாடு உணவு 2 மாடு காவாசி மாடு தான் நிற்குது. வேறு மாடு இல்லை. மேய்ச்சல் தரவை தொடர்பான கோரிக்கைகளை உரிய தரப்பினர்களிடம் பல தடவை முன்வைத்தும் இதுவரையில் அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எவையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கால்நடை வளர்ப்பாளர்களின் இந்த பாதிப்பு நிலையுணர்ந்து அவர்களின் அத்தியாவசிய தேவையாக உள்ள மேய்ச்சல் தரவை வழங்கப்பட வேண்டும் எனவும் மேய்ச்சல் தரவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவை இல்லாமல் கஷ்டப்படுற கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுடைய குறைகளை கூடுதலாக நான் மாவட்டம் முழுக்க பார்த்ததில் நெடுகத்தான் அந்த குறையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேய்ச்சல் தரவை இல்லாத பற்றி ஆண்டாங்குளம் பகுதியிலும் தண்ணிமுறைப்பு குமளமுன தண்ணிமுறைப்பு பகுதியிலையும் பார்வையிட்ட போது இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுடைய குறைகளாக முதல் வைத்த கோரிக்கையே இதுதான். என்னென்னா தங்களுடைய மேய்ச்சல் தரைகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு இல்லாமல் இருப்பதால் தாங்கள் மிகப்பெரிய கஷ்டப்படுறோம் என்று மாடுகள் இறக்க வேண்டிய நிலை கூடுதலாக வருகிறது. தங்களுடைய வாழ்வாதாரம் இதால் பாதிக்கப்படுகிறது. கூடுதலான லிட்டர் பால்களை தாங்கள் உரிய நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் பல காலமாக தாங்கள் இந்த கோரிக்கைகளை கால்நடை வளர்ப்போர் சங்கங்கள் ஊடாக கொடுத்தும் இன்று வரை அவர்கள் இதற்கான ஒரு முடிவுகளை எடுத்தவாறு இல்லை என்று தாங்கள் பின்தங்கிய இடங்களில் கிராமங்களில் கூடுதலாக இந்த கால்நடை வளர்ப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தும் இப்படியான ஒரு ஊக்குவிப்பை செய்யாமல் மேய்ச்சல் தரவு கூட இல்லாமல் நாங்கள் இவையை எங்கே கொண்டு போய் வளர்க்கிறது, என்ன மாதிரி வளர்க்கிறன்ற ஒரு மிகுந்த வேதனையோட இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லுவேன். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நான் கலைப்பேன், அது வேறு ஒரு பக்கம் இருக்கணும். சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ அல்ல என்னவோ இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் குறைய போக்குறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். நான் நிச்சயமாக அடுத்தடுத்த கூட்டங்களில் இது சம்பந்தமாக கதைப்பேன் என்றதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.